டிஎம் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். மற்றொரு விஷய நேரலையினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தற்பொழுது நாங்கள் ஒலிவில் வீரையடி அணைக்கட்டு, அதாவது பொதுவாக ஆத்தியடி அணைக்கட்டு என்றும் அழைப்பார்கள், அந்த அணைக்கட்டிலிருந்து உங்களோடு நேரலையாக இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம், வெள்ள நீர் பீறிட்டு பாய்ந்து மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று இந்த இடத்தில் ஒரு பலத்த காற்றும் வீசிக்கொண்டிருக்கின்றது. ஆற்று நீர் பீறிட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த வெள்ளப்பெருக்கு நீரானது அப்படியே களியோடை பாலத்தினூடாக சென்று கடலை அண்மிக்கின்றது. நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற சீரற்ற காலநிலை காரணமாக தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய அடைமழை காரணமாக நாட்டின் பல பாகங்களிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் குறிப்பாக இந்த ஆத்தியடி அணைக்கட்டிலிருந்து வெள்ள நீரானது மிகவும் பீறிட்டு அதிகமாக பாய்ந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த சூழலை பொறுத்தமட்டில் கரையோர பகுதிகள் தொடர்ந்து மண் சரிவுக்குட்பட்டு கொண்டே இருக்கின்றது. அங்கே பார்க்கலாம், அணைக்கட்டின் பிற்புறமாக அந்த இடங்கள் இந்த வெள்ள நீரினால் கரையோர பிரதேசங்கள் குறிப்பாக அரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக மண் குறிப்பாக மண்ணால் நிரப்புகின்ற பணிகளும் அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த தாழ்வான பகுதிகளில் உள்ள வயல் நிலங்கள் வெள்ள நீரில் மூழ்கி கொண்டே இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக கரையோர பகுதிகள் இந்த வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதனால் மண் சரிவுகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. கரையோரம் குறிப்பாக அப்படியே அரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போது நீங்கள் பார்க்கலாம், வீரையடி அணைக்கட்டு எனப்படுகின்ற அந்த ஆத்தியடி அணைக்கட்டிலிருந்து நீர் மிகவும் பீறிட்டு பாய்ந்து ஓடிக்கொண்டிருப்பதை உங்களால் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் தொடர்ச்சியாக மழை பெய்யுமானால் இந்த அணைக்கட்டில் உள்ள அந்த நீர் இன்னும் முற்றாக நிரம்பி கரையோர பிரதேசங்களை முற்றுமுழுதாக மூழ்கடிக்கக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகின்றது. இங்கே பார்க்கலாம், காற்றும் குறிப்பாக பலத்த காற்றும் இங்கே வீசிக்கொண்டிருக்கின்றது. பலத்த காற்று இங்கே தொடர்ச்சியாக வீசிய வண்ணம் இருக்கின்றது. நீரும் பீறிட்டு பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. வெள்ள நீராக இது கரையோர பிரதேசங்களை, குறிப்பாக தாழ்வான பகுதிகள், வயல் நிலங்களை மூழ்கடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தற்பொழுதும் அதிகமான தாழ்நில பிரதேசங்கள், இந்த வயல் நிலங்கள் எல்லாம் அதிகமான வயல் நிலங்கள் மூழ்கி காணப்படுகின்றது. அங்கே மீன்களும் எதிர்நீச்சல் அடித்து பாய்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இன்னும் சில நாட்களுக்கு தொடர்ச்சியாக அதிக அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. இப்படியான அனைத்து நிலைமைகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். இப்படியான அனைத்து நிலைகளில் இருந்து எமது நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்க வேண்டும். அதற்காக நாம் இறைவனிடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்து கொள்வோம். தொடர்ச்சியாக நீங்கள் இங்கே காண முடியும், வெள்ளப்பெருக்கினுடைய நீர் தொடர்ச்சியாக பீறிட்டு பாய்ந்து ஓடிக்கொண்டிருப்பதை. குறிப்பாக பல இடங்களிலும் இப்படியான வெள்ளப்பெருக்குகள், அதே போன்று இப்படியான அனர்த்த நிலைகள் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த விஷஜந்துக்களினுடைய நடமாட்டமும் அதிகரித்திருக்கின்றது. பொதுவாக இந்த முதலைகள், அதே போன்று பாம்புகள் போன்றன கரையோர பிரதேசத்திற்கு வந்து அவைகள் ஓய்வெடுக்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது. ஆகவே தயவு செய்து இப்படியான இடங்களுக்கு தங்கள் குழந்தைகளினுடனோ நண்பர்களினுடனோ பார்வையிட வந்து அனாவசியமான உயிர் சேதங்களையும் தவிர்த்துக் கொள்ளும். அதே போல குறிப்பாக தாழ்நில பகுதியில் உள்ள மக்கள் தங்களுடைய உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுமாறு மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் செய்திகளை வழங்குவதற்காக தொடர்ந்து டிஎம் நியூஸோடு இணைந்திருங்கள். டிஎம் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் முஸ்தாக்.